கணித விளையாட்டுகளில் சுடுக்கு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. நம்மளுக்கு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாகும். மூளைக்கு வேலை, அதே சமயத்தில் நமது பிரெயின் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மூளை நல்லா வேலை செய்யும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தூண்டக்கூடியது இந்த விளையாட்டு. சுடுக்கு விளையாட்டு, சுடுக்கு கேம், சுடுக்கு பசில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூல்ஸ் சில உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வரிசையிலையும் 9 வரிசை இருக்குது. 9 வரிசை 9 காலம், அதாவது 9 ரோ, 9 ரோஸ் 9 காலம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலம் ரோ வைஸாக பார்க்கும்போது 1 to 9 வரைக்கும் தான் இருக்கணும். இடமிருந்து வளம் 1 to 9, எந்த வரிசையில் பார்த்தா 1 to 9. அதே மேலிருந்து கீழ் எந்த வரிசையில் பார்த்தாலும் 1 to 9 இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு 3/3 பிக் பாஸாக 9 கட்டம் இருக்குது. 1, 3, 6, 9. இந்த ஒவ்வொரு பிக் பாஸ்லேயும் 1 to 9 வரைக்கும் எண்கள் இருக்கும். ஓகே, இப்பொழுது இந்த சுடுக்கு விளையாட்டில் பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு 2 டைப் இருக்குது. பார்ட் 1 அப்படிங்கிறது மிச்ச இந்த காலி இடத்துல காலி கட்ட இடத்துலலாம், காலியான சதுரத்துலலாம் என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு, அதாவது இதுதான் வருங்கிற கரெக்டாக சுயரம் இல்லாமல் தெரியறதுனால எந்தெந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து போடுறது. எல்லா கட்டத்துலேயும் எல்லா நம்பர் வர மாதிரி முடிஞ்ச அளவு, ஏன்னா சிலது வராமலும் இருக்கலாம், அந்த எண்களை போடுவது. என்ன எண், எந்தெந்த மாதிரி எண்களை ஒரு கட்டத்தில் வரலாம் அப்படின்னு ஒரு குத்துமைப்பாக 2 எண்கள் வச்சு 3வது எண் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு போடுறது. அதுக்கப்புறம் எல்லாம் நிரப்பின பிறகும் பார்ட் 2ங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. சில சமயத்தில் நம்மளுக்கு டேரெக்டாகவே சொல்யூஷன் வர மாதிரி இருக்கும். இப்படி இந்த கட்டத்தை நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டு பார்ப்போம். இது டேரெக்டாகவே இதை நம்ம நிரப்ப முடியுமா, இல்லை பார்ட் 1 முடிச்சு தான் பார்ட் 2 போட முடியுமா? பார்ட் 2ங்கிறது சொல்யூஷன் பார்ட்டு. பார்ட் 1ங்கிறது சில நம்பர்கள் மட்டும், ப்ராபபிள் என்னென்ன நம்பர்கள் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னு 2, 3 நம்பர் இருக்கும். அதில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத கடைசியில் கண்டுபிடிக்கிறது, தீர்மானிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம கட்டத்துக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், 2 நம்பரை வச்சு தான் 3 நம்பர் நம்ம அந்த கட்டத்தை கண்டுபிடிப்போம். பாருங்கள், இங்கே 2 இல்லை, இங்கே 2 இருக்குது. இந்த பிக் பாஸில் 2 இருக்குது. அப்புறம் இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கே தான் 2 வரும். இந்த 3 2 வரும். அதே சமயம் இங்கே கீழே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, அதனால் இங்கேயும் வராது. அப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே டேரெக்டாக நம்ம 2 போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி எழுதினாக்கா அது வந்து டேரெக்டாக சொல்யூஷன் பார்ட்டுக்கே வந்துடுறோம். ஆனால் எல்லா நம்பருக்கும் அப்படி அமையுமாங்கிறது சொல்ல முடியாது. அடுத்து பார்ப்போம். எல்லா நம்பரும் டேரெக்டாக இந்த மாதிரி போடுறாங்க, அது வந்து சொல்யூஷன் பார்ட் டேரெக்டாக ஒரே பார்ட்டில் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்து 3 இங்கே இருக்குது, 3 இங்கேயும் இருக்குது. இந்த வரிசையில் 3 இருக்குது, இந்த வரிசையில் 3 இருக்குது. இந்த கட்டத்தில் 3 இல்லை, இந்த கட்டத்தில் 3 இருக்குது. இந்த பிக் பாஸில் 3 இருக்குது, இந்த பிக் பாஸில் 3 இருக்குது. இந்த பிக் பாஸில் 3 இல்லை. அப்புறம் இங்கே 3 இடத்துல தான் 3 கட்டத்தில் வரணும். இங்கே 1 ஏற்கனவே இருக்குது, அப்புறம் 2 இடத்துல வரணும். கீழே இருக்கான்னு பாருங்கள், கீழே 3 இல்லை. அப்புறம் 3 2 இடத்துல வருது. அப்புறம் இப்போதைக்கு அதை விட்டுருங்க. அடுத்த நம்பர் பார்ப்போம். 8 இங்கே இருக்குது. ஓகே, இல்லாத நம்பரை மட்டும் பார்க்கணும். 4 இருக்குது. அடுத்து பாருங்கள், 7 இங்கே இருக்குது. இந்த பாக்ஸில் இல்லை, இந்த பாக்ஸ் 7 இருக்குது, இந்த பாக்ஸ் 7 இருக்குது, இங்கே இல்லை. அப்புறம் 7 இந்த லைன்லேயும் வராது, 7 இந்த வரிசையும் வராது. அப்புறம் மேலே இந்த லைனில் தான் இந்த 3 பாக்ஸ் 7 வரலாம். இங்கே 7க்கு நம்பர் இருக்குது. இப்போ அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் பாக்கி இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸில் 7 நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ 2 இந்த பாக்ஸில் இருக்குது, பிக் பாஸில் 2 இருக்குது, இந்த பிக் பாஸில் 2 இருக்குது, இங்கே இல்லை. அப்புறம் இங்கே எப்படி 2 வரும்? இந்த 2க்குனால இப்படி இந்த வரிசை வராது, இங்கே 2க்குனால இந்த வரிசை வராது. அப்புறம் நம்மளுக்கு 2 இந்த இடத்துல வரணும். அது இந்த 2 இடத்துலங்கிற போது மேலே 2 இருக்குது, இங்கேயும் வராது. இங்கே 2க்குனால இங்கேயும் வராது. அப்புறம் இந்த ஒரு இடம் பாக்கி, இங்கே 2 நம்ம தாராளம் போட்டுக்கலாம். அடுத்து 4 பாருங்கள், 4 இந்த பாக்ஸில் இருக்குது,
இந்த பாக்ஸில் 4 இருக்குது, இந்த பாக்ஸில் இல்லை. அப்புறம் 4 இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே 4 இருக்கனால இந்த லைனில் வராது, இங்கே தான் வரணும் 4. அதே சமயம் கீழே பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, அப்புறம் இங்கேயும் வராது. இந்த 2 இது வரிசையிலையும் வராது. இங்கே 4 இருக்கும், இந்த வரிசையில் வராது. இங்கே மேலே 4 இருக்கும், இந்த வரிசையில் வராது. அப்புறம் இந்த ஒரு இடம் தான் பாக்கி. இங்கே நம்ம 4 எழுதிக்கலாம், பெருசாக போட்டுக்கலாம். அதே மாதிரி 8 இங்கே இருக்குது, இந்த பாக்ஸில் இருக்குது, 8 இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த பாக்ஸில் இல்லை. அப்புறம் 8 இங்கே வராது, இங்கே வராது, இந்த 3 இடத்துல வரும். இங்கே மேலே 8 இருக்குது, இந்த நடுவில் வராது. அப்புறம் இந்த 2 இடத்துல 8 வரலாம், அதை விட்டுருங்க இப்போதைக்கு. ஒரு நம்பர் மட்டும் கரெக்டாக வரும்போது மட்டும் இப்போ பார்த்து போடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் ஒன்று இருக்குது, இந்த பிக் பாக்ஸில் ஒன்று இருக்குது, இங்கே இல்லை. அப்புறம் ஒன்று இங்கே இருக்கலாம், இந்த காலத்துலேயும் வராது, ஒன்று இங்கே இருக்கலாம், இந்த காலத்துலேயும் வராது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்கலாம், இந்த ரோவிலையும் வராது. அப்புறம் இந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது. இங்கே ஒன்றை நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒன்றா பெருசாக போட்டதுனால இங்கே பாருங்கள், ஒன்று இங்கே இருக்குது, இந்த கடத்தில் இருக்குது, இந்த கடத்தில் இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று வராது, இந்த வரிசையில் ஒன்று வராது, இந்த 2 இடத்துல வரும். மேலே இங்கே பாருங்கள், ஒன்று இங்கே இருக்குது. அப்புறம் இந்த ஒரு இடத்துல பாக்கி, இங்கே ஒன்றை நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒன்று, இப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, இந்த கடத்தில் இல்லை. ஒன்று இங்கே வராது, ஒன்று இந்த வரிசையும் வராது இந்த காலத்தில். அப்புறம் இங்கே தான் வரணும், இங்கே வராது, இங்கே வராது. அடுத்து இந்த 2 பாக்ஸ் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே வரல. இங்கே ஒன்று வராது, இந்த காலத்தில் ஒன்று வராது, இந்த காலத்தில் அப்படின்னா 2 இடத்துல வருதா? சரி, இதே அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பர் ட்ரிக்கு, கோயின்சைடிங் பாக்ஸுன்னு ஒன்று போன சுடுக்கில் நடத்திருக்கேன். இப்போ இது வந்து கோயின்சைடிங் பாக்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சந்திக்கும் ஒரு கட்டம், சந்திக்கும் ஒரு பிக் பாஸ், கோயின்சைடிங் பாக்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ பாருங்கள், 7 இதுக்கு மேலே 7 இருக்குது, இந்த கட்டத்துக்கு ரைட் சைடு இங்கேயும் 7 இருக்குது. நீங்கள் இங்கே மேலே 7 இருக்கிறனால இந்த வரிசையும் 7 வராது காலத்தில், இங்கே 7 இருக்கிறனால இந்த வரிசையிலையும் 7 வராது. பாருங்கள், இந்த பிக் பாஸில் 7 இடமே எங்கேயுமே இல்லை. அப்புறம் இந்த ஒரு இடம் தான் இருக்குது. அப்புறம் இங்கே 7 நம்ம பெருசாக போட்டுக்கலாம். இதுதான் கோயின்சைடிங் பாக்ஸ் அப்படிங்கிறது. எப்படி ஈஸியாக இருக்கா? இப்போ அதே மாதிரி நம்ம வேறு எங்கே வருதுன்னு பார்க்கணும். கோயின்சைடிங் பாக்ஸ், இப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்குது, ஓகே. இங்கே 3 இல்லை, ஆனால் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இந்த இடம் வருது. கோயின்சைடிங் வர மாதிரி வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் 7 இல்லை, ஆனால் இந்த பாக்ஸுக்கு மேலே இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்புறம் 7 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இந்த பாக்ஸுக்கு வலது பக்கம் பாருங்கள், கீழே 7 இருக்குது, இங்கேயும் வராது. அப்புறம் இந்த ஒரு இடம் தான் பாக்கி, இங்கே 7 கண்ணை மூடி போட்டுடலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி வச்சு பாருங்கள். 7 இங்கே இருக்காலும் இப்படி வராது, 7 இங்கே இருக்காலும் இப்படியும் வராது. அடுத்து 7 இங்கே இருக்காலும் இங்கேயும் வராது. புரிஞ்சுங்களா? அப்புறம் இங்கே ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது 7, அது போட்டாச்சு. அந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வேறு எங்கே மிஸ்ஸாக இருக்குது? 2க்கு இந்த பாக்ஸ் மேலே, இங்கே மேலே 2 இருக்குது, இங்கே வராது, இங்கே 2 இருக்குது, இங்கே வராது. ஆனால் 2 பிளேஸ் வருது, அதை விட்டுடலாம். அடுத்து இந்த லைனில் பாருங்கள், 1 2 3 இடம் மிஸ் ஆகிருக்கு. என்னென்ன நம்பரில்? 2 5 9 இல்லை. சரி, இப்போ 2 5 9, இங்கே 2 போடலாமா, 5 போடலாமா, 9 போடலாம் அப்படின்னு பார்த்தாக்க 2ம் போட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற 5ம் போட முடியாது. அப்புறம் 9 போட்டுக்கலாம். அப்புறம் 2 5 தான் பாக்கி. இந்த இடத்துல 2 5 வரணும். 2 இங்கே போடலாமா? எதுவும் போட முடியாது. சரி, அப்புறம் நம்ம 2 5 இங்கே பாக்கி இருக்குது. இங்கே
2, 5 இங்கே போடுறதா, இங்கே போடுறதா, எந்த நம்பர் போடுறதுன்னு தெரியல. ஆனால் வெள்ளை சின்னதாக போட்டுக்கலாம் நம்ம இப்போ. 2, 5 வரலாம். அதேமாதிரி இங்கேயும் 2, 5 வரலாம். இப்படி சின்னதாக போட்டுக்குங்க. அடுத்து அதே மாதிரி அதிகமுள்ள எண்கள் இந்த பாக்ஸில் பாருங்க 7 நம்பருக்கு 2 நம்பர் தான் இல்லை. எந்தெந்த நம்பர் இல்லைன்னா 3, 5 மட்டும் இல்லை. இங்கே 3 போடலாமா 5 போடலாமா அப்படின்னாக்க ஒன்றும் போட முடியல. அப்புறம் இங்கே சின்ன அழிக்கலாம். 3, 5 இங்கே 3, 5 இங்கே 5 வந்தால் இங்கே 3 வரும், இங்கே 3 வந்தால் இங்கே 5 வந்துடும். அந்த மாதிரி எப்படி இங்கே 2 வந்தால் இங்கே 5, இங்கே 5 வந்து அங்கே 2 மாறி வரும், ஏதோ ஒன்று மாறி வரும். அது மாதிரி இதில் பாருங்கள் ஒரே நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர்? 3 தான் மிஸ் ஆகிருக்கு. 3 இல்லை பாருங்கள் இதில். அப்போ இங்கே 3 நம்ம பெருசாக போட்டுக்கலாம். 3 இல்லை, இங்கே 3 பெருசாக போட்டுக்கலாம். 1 to 9 வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கே 3 போட்டதுனால இங்கே 3 இல்லை, அங்கேயும் 3 இல்லையா? இங்கே 3 வராது, இங்கே 3 வராது. இங்கே 3, இங்கே 3 இருக்குது. வேறு எங்கேயும் 3 இல்லை, இங்கே 3 இருக்குது. இங்கே 3 வராது, இங்கே 3 வராது. பார்க்க முடியல. 3 கோயின்சைடிங் பாக்ஸை வச்சு பார்ப்போம். இது வந்து கோயின்சைடிங் பாக்ஸ் எடுத்தாக்கும். ஏன்னா இங்கே 3 இருக்கிறனால இங்கே வராது, இங்கே மேலே இங்கே 3 இருக்கிறனால இங்கேயே வராது. இதுதான் கோயின்சைடிங் பாக்ஸ். அப்புறம் இங்கே 3 போடலாம்னா 3 பிளேஸ் வருது. அதனால் நம்ம அதை விட்டுறலாம், வேறு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள் 2 நம்பர் தான் பாக்கி இருக்குது. எந்த நம்பர் இல்லை? 5, 9 மட்டும் இல்லை. 5, 9 மட்டும் இல்லை. 2 பிளேஸ் இருக்குது. இப்போ 5 இங்கே போடலாமா? 5 இந்த கட்டத்துலையும் இல்லை, 9ம் இல்லை. அதனால் எதுவும் போட முடியாது. இந்த வரிசையிலையும் இல்லை, 5, 9 இல்லை. இங்கேயும் போட முடியாது. இங்கே 5, 9, இங்கே 5, 9 இல்லை. இந்த வரிசையிலையும் 5, 9 இல்லை. அப்புறம் சின்னதாக போட்டுக்கலாம். 5, 9. இப்படி பாருங்கள், இது வந்து கோயின்சைடிங் பாக்ஸாக வச்சுக்கலாம். இங்கே 6 இல்லை. இப்போ பாருங்கள் 6. இப்போ இங்கே இந்த பாக்ஸுக்கு வலது பக்கம் 6 இங்கே இருக்குது. அதனால் இங்கே 6 வராது. இங்கே 6 இருந்தாலும் இந்த வராது. அப்புறம் கீழே இந்த பாக்ஸ் கீழே இங்கே பாருங்கள் 6 இங்கே இருக்குது, இங்கேயும் வராது. இங்கேயும் 6 வராது, இந்த வரிசையிலையும் 6 வராது. அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் தான் இருக்குது. அப்போனா இங்கே 6 இல்லை, எங்கேயும் இல்லை. இங்கே 6 கண்ணு மூடிட்டு போட்டுடலாம். இதுதான் கோயின்சைடிங் பாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த பாக்ஸுக்கு லெஃப்ட்டோ கீழேயோ மேலேயோ இந்த மாதிரி இருந்தால் அது கோயின்சைடிங் பாக்ஸ். அதை வச்சு இந்த மாதிரி நம்பர் போட்டுடலாம். இப்போ இங்கே 6 போட்டதுனால இப்போ இங்கே 6 இருக்குது, இந்த பாக்ஸில் 6 இல்லை. இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்கிறதுனால இங்கேயும் வராது. இந்த பாக்ஸில் 6 இல்லை, இந்த பாக்ஸில் 6 இங்கே இல்லை. இங்கே இருக்குது, ஆனால் இங்கேயும் வராது. ஆனால் 2 பாக்ஸ் இருக்குது. இது போட முடியாது, பெல்ட்டில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாக்ஸில் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் இந்த லைனில் இந்த வரிசையில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. என்ன நம்பர் இல்லை? 1, 2, 3, 4, 5 மட்டும் இல்லை. அப்புறம் இங்கே 5 போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு பாக்ஸில் அதாவது ஒரு ரோவில் பாக்ஸில் ஒரு காலத்தில் அதிகமான நம்பர் இருந்துச்சுனாக்கா இப்போ இங்கே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கனால இங்கே 1 போட்டாச்சு. அதே மாதிரி மேலேயும் கீழே பார்த்துக்கணும், லெஃப்ட்டு ரைட்டில் அந்த வரிசையில் பார்த்துக்கணும். இல்லாமல் இருந்தால் தான் போடணும். ஓகே, இப்போ இங்கே 5 போட்டதுனால இந்த பாக்ஸ் 5 இருக்குது, இந்த பாக்ஸில் 5 இருக்குது, இந்த பாக்ஸ் 5 இல்லை. அப்போனா இப்படி 5 வராது, இப்படி 5 வராது. இந்த 2 இடத்துல 5 வருது, அதை விட்டுடலாம். 9 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நோ சாய்ஸ். கோயின்சைடிங் பார்த்தாலும் இந்த பாக்ஸுக்கு இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 2 போட முடியல.
5க்கு கோயின்சைடிங் பார்க்கணும்னா அதுவும் முடியாது. 2 இங்கே தான் இருக்குது. இங்கே வேணும், அதுக்கு கோயின்சைடிங் வராது. 2 இடம் தான் காலி. இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள், 2 இடம் தான் காலியாக இருக்குது. இப்படி பார்த்தாலும் இந்த கட்டத்தில் பார்த்தாலும் எந்த நம்பர் இல்லை, 5, 9 இல்லை. இப்படி பார்த்தாலும் 5, 9 தான் இல்லை. இந்த கட்டத்தில் பார்த்தாலும் 5, 9 இல்லை. அது சின்னதாக போட்டுக்கலாம். 5, 9. ஏன்னா 5, 9 இங்கே இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை, இந்த வருஷம் பார்க்கணும். இல்லை, 5 இங்கே 5 வந்தால் இங்கே 9 வரும், இங்கே 9 வந்தால் இங்கே 5 வரும், மாறியும் வரும். அவ்வளோதான். இந்த பாக்ஸில் பாருங்கள், 6, 9 தான் இல்லை. 6, 9 இங்கே போடலாம்னா இந்த வரிசையில் 6, 9 எதுவும் இல்லை. இங்கேயும் 6, 9 எதுவும் இல்லை. இங்கே பார்த்தாலும் 6, 9 இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்படின்னா சின்னதாக போட்டுக்கலாம். 6 அல்லது 9. 6 அல்லது 9 ரெண்டில் ஏதாவது ஒன்று இங்கே வரலாம், அதே மாதிரி இங்கே வரலாம். சின்னதாக போட்டுக்கிறோம். அப்போனா இது வந்து பார்ட் 1 சேர்ந்துருச்சு. ஏன்னா டைரெக்டாக சொல்யூஷன் போட முடியல. அப்புறம் இப்போ எல்லா நம்பரும் போட்டு வர்றது பார்ட் 1, அப்புறம் மிச்சம் உள்ளது சொல்யூஷன் போடுறது பார்ட் 2. இந்த மாதிரி பார்ட் 2 மாடலுக்கு வந்துடுச்சு. ஓகே, வேறு எங்கே? இங்கே 2 நம்பர். இப்போ ஒரு ட்ரிக் பாருங்கள். இங்கே 2, 5, 2 இங்கே வரலாம். இங்கே வந்து 9 பாக்கி இருக்குது. அப்போனா 2, 5, 9. இங்கே 2 வந்தால் இங்கே 5 வந்துடும், இங்கே 5 வந்தால் இங்கே 2 வந்துடும். அப்புறம் 9 மட்டும் பாக்கி இருக்குது. 9 இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா 9 இந்த பக்கமும் இல்லை, மேலேயும் இல்லை. 9 இங்கே தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே 9 போட்டனால இந்த 9 அடிச்சிடலாம். இந்த 9 அடிச்சுட்டு இந்த 5 பெருசாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 5 போட்டனால இந்த 5 அடிச்சுட்டு இந்த 9 பெருசாக போட்டுக்கலாம். 9 இங்கே இல்லை, இந்த வரிசையில் இல்லை. இந்த 5 அடிச்சுட்டு இந்த 9 பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வருஷம் பாருங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே 2, 5, 2, 5 அதுதான் பாக்கி இருக்குது. இங்கே வந்து 5, 9 தான், இங்கே 5, 9 தான் பாக்கி இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 9. 3 இடத்துல 5, 6, 9 வரணும். 5, 6, 9. இங்கே 5, 9 இருக்குது. இங்கே 5, 9 இருக்குது. இங்கே 5 வந்தால் அங்கே 5 வந்துடும், இங்கே 9 வந்தால் அங்கே 5 மாறி வந்துடும். இந்த வரிசையில் பாருங்கள், 3 நம்பர் வேணும். என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்குனாக்க 3, 5, 8 அந்த இது இங்கே இல்லை. சின்னதாக போட்டுக்கிறோம். 3, 5, 8. 3 இங்கே 5 இருக்குது இங்கே. அப்போனா 3, 8 மட்டும் போட்டால் போதும். 3, 5, 8. 3, 5, 8. இங்கே 3, 5, 8. அப்புறம் இங்கே 3, 8, 3, 5, 8. இங்கே 3, 5, இங்கே 3, 5, இங்கே 3, 5 வருது. பார்ப்போம். 3, 8, 3, 8. இங்கே 3, 5, 6, 8. இந்த வரிசையில் பார்க்கும்போது ஏன்னா 4 நம்பர் இல்லை, 1, 2, 3, 4 நம்பர் இல்லை. என்ன நம்பர்னால் 3, 5, 6, 8. இங்கே 3, 5, 8 வரலான்னு போட்டிருக்கோம். இப்போ இங்கே வந்து இந்த வரிசையில் பார்க்குறோம் 3, 5, 8. இங்கே பார்க்குறம்போது 3, 5, 6,
8 3 5 6 8 இங்கே வந்து பார்த்தாக்கும் இங்கே 6 இருக்குது 3 இருக்குது. அப்புறம் 5 6 8 இங்கே வந்து 5 6 8 வரலாம். சின்னதாக போட்டுக்கிறோம் இப்போதைக்கு. இந்த இடத்துல வந்து 3 5 6 8 9 இந்த இடத்துல எழுதிக்கலாம். 3 5 6 இங்கே இருக்குது. 6 8 9 இருக்குது. அப்புறம் 3 5 6 8 9 3 5 மட்டும் இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா 3 5 6 8 9 இந்த கடத்தில் எழுதணும். 3 5 6 இங்கே இருக்குது. 8 இங்கே இருக்குது. 9 இங்கே இருக்குது. அப்புறம் 3 5 மட்டும் எழுதிக்கலாம். எல்லாம் சேர்த்தாக்க 3 5 6 8 9 இருக்குங்களா? அப்புறம் இங்கே 3 5 இங்கேயும் 3 5 வருது. இங்கேயும் 3 5 வருது. இங்கேயும் 3 5 வருது. எதுலும் உதைக்குது பாருங்க. 5க்கு பஞ்சம் வந்துருச்சு. 5க்கு 9க்கு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நாட்டில் தண்ணி பஞ்சம் இப்போ இருக்குது. அது பார்த்தோன்னா இப்போ 5க்கு 9க்கு பஞ்சம் வந்துருச்சு. இந்த பாக்ஸில் பாருங்கள் 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. 4 நம்பர் வேணும். எதுனா 1 3 5 6 1 3 5 6 இல்லை. 1 3 5 6 இல்லை. 4 நம்பர் தேவைப்படுது. 1 3 5 6 4 நம்பர். 1 இங்கே இருக்குது. நேராக இங்கே 1 3 5 இங்கே இருக்குது. 6 6 இல்லை. 1 3 5 6 1 இருக்குது. 3 ரெடியாச்சு. 5 இருக்குது. 6 அப்புறம் 3 6 மட்டும் எழுதினா போதும். இங்கே 3 6 இங்கே அதே மாதிரி இங்கே அப்படி தான் 3 6 இருக்குது. ஏன்னா 1 3 5 6 இங்கேயும் 3 6 இங்கேயும் 3 6 வருது. 3 6ன்னா கேரளா நினச்சிக்கிறாங்க. இந்த 3 6 வேறு, அந்த 3 6 வேறு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? இந்த காலத்தில் பாருங்கள் 1 5 தான் இல்லை. 1 5 இங்கேயும் 1 5 தான். 1 5 இந்த வரிசையும் இல்லை, இந்த வரிசையும் இல்லை. பார்ப்போம். இந்த காலத்தில் பார்த்தா 1 2 3 4 இடத்துல 3 5 6 9 தேவைப்படுது. இங்கே 3 5 இந்த 3 5 6 9 இந்த இடத்துல 3 5 6 9 இங்கே 3 இருக்குது. அப்போனா 5 6 9 இங்கே அடிக்கலாம். 5 6 9 எழுதிக்கலாம். இங்கே 5 6 9 5 6 9 இங்கே இல்லை. 3 இருக்குது. 3 விட்டு போட்டு 5 6 9 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பாக்ஸை பார்த்தா 3 நம்பர் தேவைப்படுது. இங்கே பாருங்கள் 1 5 இங்கே 1 5 அடுத்து இங்கே 5 9 இருக்குது. 1 5 1 5 இங்கே 9 5ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா 5 5 5ன்னு முடியுதுல்ல. அதாவது ஏபி ஏபி இங்கே சிபி அந்த ரூல்ஸை பயன்படுத்தி ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏபி ஏபி பிசி இங்கே அல்லது இங்கே ஒரு இடத்துல வரலாம். ஏபி ஏபி சிபி இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுங்க. ஏபி ஏபி இங்கே சிபி அப்படிங்கும்போது இப்போ இங்கே இந்த 5 போட்டுக்கிட்டாக்கும் இங்கே 5 போட்டால் அடுத்து இங்கே 5 போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கலாம்.
இங்கே 1 போட்டுக்கலாம். 1 5 1 5 வருதுல்ல, இங்கே 5 போட்டாலும் இங்கே 1 போட்டுக்கலாம். இது ஒரு ரூல்ஸ். சூப்பர் ரூல்ஸ் ஏபி, ஏபி, சிபி ஒரு சூப்பர் ட்ரிக் அப்படின்ட்டு நேற்றைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஏபி, ஏபி, சிபி அப்படின்னுச்சுனாக்கும் ஏபி பதிலா இங்கே சிபி இருக்குல்ல, இங்கே பியை போட்டுக்கலாம். சிபி பதிலா பி. இங்கே பி போட்டால் இங்கேயும் பி. இங்கே பி போட்டனால இங்கே ஏ. உள்ளது. இங்கே உள்ளது என்னது? இங்கே 15 15. இங்கே 95 9 5ன்னு இருக்குல்ல, இங்கே பி வந்து 5ன்னு அர்த்தம். இங்கே 5 போட்டனால இங்கேயும் 5, இங்கே இந்த 1. அது ஏபி, ஏபி, சிபி அது ஒரு சூப்பர் ட்ரிக்கு. ஆனால் இது வெவ்வேறு கட்டத்தில் வரணும். இந்த வெவ்வேறு கட்டத்தில் இருக்குது, ஒரே கட்டத்தில் வரல. அதனால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருதுங்களா? அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்படி வருது. இதுதான் சூப்பர் ட்ரிக். ஏபி, ஏபி, சிபி இம்பார்ட்டண்ட் 1. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ இங்கே 5 போட்டதுனால இந்த 5 கட் பண்ணிடலாம். இங்கே 1 போட்டாச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டையுமே கட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் இந்த 5 வராது, இந்த பாக்ஸில் 5 இருக்கிறதுனால. இப்போ 6 9 6 9 பாருங்கள், இங்கே 9 5 அப்படின்னு இருக்குது. இங்கே 5 போட்டாச்சு, அதனால் 9 வந்து நம்ம எதுவே அடிச்சிடலாம். 5 போட்டாவே இதை முடிஞ்சிச்சு. 5 இந்த லைன் வந்துடுச்சு. ஏன்னா இங்கே 69, இங்கே 6 9 6 9 2 ஒன்றா இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏபி, ஏபி, சிபி ட்ரிக் யூஸ் பண்ண மாதிரி இங்கே 3 6 3 6, இங்கே 6 9 9 6ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ட்ரிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா 6 6 6ன்னு முடியணும். எப்படி? ஏபி, ஏபி, சிபி பி ஒரே நம்பர். பின்னு பியில் முடிகிற மாதிரி 3 6 3 6, இங்கே 9 6 இருக்குது. அப்புறம் இதே ஏபி, ஏபி, சிபி ரூல்ஸை பயன்படுத்தி இங்கே எப்படி பி போட்டோம், இங்கே 9 6 அப்படின்னா இங்கே 6 பெருசாக போட்டுக்கலாம். இங்கே 6 அப்படின்னா இங்கேயும் 6 தான். இங்கே 3 6 இருக்குல்ல, இங்கேன்னா இங்கே 6 3 6 அப்படிங்கிறனால இங்கே 6 போட்டனால இப்போ இங்கே 3. எப்படி? ஏபி, ஏபி, சிபி ட்ரிக்கை பயன்படுத்தி இப்போ சூப்பர் ட்ரிக் ஏபி, ஏபி, சிபி வச்சுங்க. சூப்பர் ட்ரிக் ஏபி, ஏபி, சிபி வேறு பாக்ஸில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் முடியுது. இப்போ இங்கே போட்டதுனால பாருங்கள், இப்போ இந்த லைனில் பாருங்கள், ஒரு நம்பர் பாக்கி இருக்குது. என்னது? 9 மட்டும் இல்லை. இப்போ 9 கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு. இங்கே 9 இதெல்லாம் இப்போ அடிக்கலாம், அடிக்காம விட்டுறலாம். ஏன்னா இங்கே போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்து கீழே பாருங்கள், இந்த வரிசை இல்லை, இந்த வரிசையில் பாருங்கள் 1 தான் இருக்குது. இங்கே 5 போட்டாச்சு, இங்கே 5 போட்டதுனால இங்கே 5 9ன்னு இருக்குது. இந்த 5 கட் பண்ணிவிட்டு 9 பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைன் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இங்கே 3 இங்கே 3 இந்த பாசம் 3 வந்துருச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 6 போட்டதுனால இங்கே 5 6 9 போட்டிருக்கோம். இங்கே 5 வந்துருச்சு, 5 அடித்தாச்சு. 6 வந்துருச்சு, 6 அடிச்சிடலாம். இந்த 9 பெருசு பண்ணிக்கலாம். 9 பெருசு பண்ணியாச்சு. அப்போனா இங்கே 3 5 இங்கே 3 5 அப்படின்னு கேட்டிருக்கு. அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டும்.
இந்த காலத்தில் 3 நம்பர் வேணும். 1, 5, 8 இல்ல. 1, 5, 8 இங்கே 5 இருக்குது. அப்போனா 1, 8 மட்டும் போட்டுக்கலாம். இங்கே வந்து 1, 5, 8க்கு இங்கே 8 இருக்குது. அப்புறம் இங்கே 1, 5 போட்டுக்கலாம். இங்கே என்ன போடலாம்? இங்கே 1 இருக்குது. சாரி, இங்கே 1 இருக்குது. இங்கே 1 வராது அப்போனா. 1, 5, 8 போடணும். 1 இங்கே இருக்குது. 8 இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே 5 பெருசு பண்ணிக்கலாம். 1, 5, 8 போடணும். இந்த பாக்ஸில் 1 இருக்குது. இங்கே 8 இருக்குது. அப்புறம் 5 மட்டும் பெருசாக பண்ணிக்கலாம். இங்கே 1, 5, 8 1, 5 இருக்குது. அப்புறம் இங்கே 8 பெருசாக போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே 1, 5, 8 கேட்டிருக்கு. இங்கே 1, 5 இருக்குது. 8 போட்டுக்கலாம். இப்போ இங்கே 8 போட்டனால இந்த 8 கேன்சல் பண்ணிட்டு இந்த 1 பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 5 வந்துருச்சு. இங்கே 5 வந்துருச்சு. சாரி, இங்கே இந்த வரிசையில் 5 இங்கே இந்த பாக்ஸில் 5 இந்த பாக்ஸ் 5 ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. அதே மாதிரி 1 பாருங்கள். 1 இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. 1 இங்கே வர சான்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள். இப்போ இங்கே 5 போட்டதுனால இங்கே 2, 5 கேட்டுருக்குது. இந்த 5 இங்கே போட்டதுனால அதை அடிச்சுட்டு 2 பெருசு பண்ணிக்கலாம். இங்கே 2, 5 கேட்டிருக்கு. இங்கே 2 போட்டதுனால இங்கே 5 பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பிக் பாஸ் லாஸ்ட் பிக் பாஸில் முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் காலம், லாஸ்ட்டு வெர்டிக்கல் காலம் முடிஞ்சிச்சு. மேலே சில மட்டும் இன்னும் சிலது இருக்குது. ஓகே, பார்ப்போம். இப்போ இங்கே 2, 3 நம்பர் இருக்குது. இங்கே 2, இங்கே 3 நம்பர் இருக்குது. இங்கேயும் 3 நம்பர் இருக்குது. இதில் பாருங்கள் 2 நம்பர் தான் இருக்கா? 2 நம்பர் தான் இருக்குது. எதுன்னு பாருங்கள். 1, 2, 3 இல்லை. 3, 8 3, 8 2 நம்பர் தான் இல்லை. 3, 8 2 நம்பர் தான் இல்லை. இங்கே 8 இருக்குது. அதனால் இங்கே 3 பெருசாக போட்டுக்கலாம். இங்கே தாராளமாக 8 ஒன்று தான் இருக்குது. 8 இல்லை, இங்கேயும் இல்லை. 8 இங்கே போட்டுக்கலாம். அப்படியே கீழே வாங்க. இங்கே 3, 8ன்னு இருக்குது. 8 போட்டாச்சு. இங்கே 8 போட்டால் 8 கேன்சல் பண்ணிட்டு இந்த 3 பெருசு பண்ணிக்கலாம். இங்கே 3 போட்டதுனால இந்த வரிசையில் இந்த 3 அடிச்சிடலாம். 5, 8 அப்படிங்கிற மாதிரி. அதாவது இங்கே 5 இருக்குது. இந்த 5 அடிச்சிடலாம். 3, 6, 8 இங்கே 3, 5, 8 3 அடிச்சிடலாம். இந்த 8 3 போட்டாச்சு. 3 அடிச்சிடலாம். அஞ்சு இங்கே தான் இருக்குது. அப்புறம் 5, 8 இருக்குது. இங்கே 5, 8 இங்கே 3, 5. இப்போ இங்கே பாருங்கள். 5, 6, 8 கேட்டிருக்கு. 5, 6, 8 கேட்டிருக்கு. இப்போ 5, 8 இங்கே இருக்குது. அப்புறம் இந்த 5, 8 அடிச்சுட்டு 6 இருக்குல்ல, 6 பெருசு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். இங்கே 3, 5 கேட்டிருக்கு. இங்கே 3 போட்டாச்சு. இந்த 3 கட் பண்ணிட்டு இங்கே 5 பெருசு பண்ணிக்கலாம். இப்போ 3, 5 இங்கேயும் 3, 5 இருக்குது. இங்கே 5 போட்டதுனால இங்கே 3 பெருசு பண்ணிக்கலாம். இங்கே 3, 5 இருக்குது. இப்போ இங்கே 3 போட்டதுனால இங்கே 5 பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் 3, 5 இருக்குது. அப்புறம் இது முடிஞ்சிச்சு. இந்த 2 இடத்துல பாக்கி இருக்குது.
எது பாக்கி இருக்குது? 1, 2, 3 3 இல்லை, 4, 5, 3 1, 2, 3 இல்லை, 4, 5, 6 இல்லை, 6 இருக்குது. அப்போனா 3, 8 தான் பாக்கி. 3, 8 தான் பாக்கி. இப்போ பாருங்கள், 3, 8 அப்படிங்கிறது 2 பாக்ஸில் தேவைப்படுது. இங்கே 8 இருக்குது, இந்த லைனில் 8 இருக்குது. அப்புறம் இங்கே 3 பெருசு பண்ணிக்கலாம். அப்புறம் 8 1 தான் பாக்கி இருக்குது. 8 இங்கே 1 பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டு வெர்டிக்கல் காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் காலம், லாஸ்ட் வெர்டிக்கல் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே 4 கட்டம் இருக்குது. இப்போ இதில் என்ன வரும்? இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். இப்போ இங்கே 2 நம்பர் வேணும். என்ன நம்பர் பாருங்கள்? 1, 2, 3 இல்லை, 3 இருக்குது. 4, 5, 6 இல்லை, 6, 7 இல்லை, 6, 7 இல்லை. இங்கே 6, 7 போடணும். இங்கே பாருங்கள், 7 இருக்குது. அப்புறம் இங்கே 6. அப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. இங்கே 7. இங்கே 6 இருக்கிறதுனால நேரம் மேலே பாருங்கள், 6, 9 இருக்குது. இங்கே 6 போட்டதுனால இந்த 6 கட் பண்ணிட்டு இந்த 9 பெருசு பண்ணிக்கலாம். இங்கே 6, 9 இருக்குது. இங்கே 9 போட்டதுனால இந்த 9 கட் பண்ணிட்டு இங்கே 6 பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் என்ன நம்பர் இல்லைங்க? 1, 2, 3, 9 மட்டும்தான் இல்லை. 9 இங்கே கீழே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது இல்லை, இப்படி பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி. 1, 2 தான் இல்லை இதில். இப்படி பார்த்தாலும் 2 தான் இல்லை. அப்போனா 2 இங்கே பெருசாக போட்டுக்கலாம். முடிஞ்சுங்களா? இதில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, சூப்பர் ட்ரிக் ஏபிஏபிசிபி வெவ்வேறு பாக்ஸில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். இந்த 2 ரூல்ஸை பயன்படுத்தி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்று இதே மாதிரி வீடியோ செகண்ட் பார்ட், நேற்று ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ட் 2வில் இந்த ரூல்ஸை சூப்பர் ட்ரிக் ஏபிஏபிசிபியை பயன்படுத்தி தான் போட்டிருக்கேன். இதை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதை மைண்டில் வச்சுங்க. இதை வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். நன்றி. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அனுப்புவேன். பாருங்கள், பார்த்து மகிழுங்கள். நீங்களும் காப்பி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.